இப்போ நம்ம இன்ஸ்டால் கெப்பாசிட்டி பற்றி நீங்கள் சொன்னது தான் பெரிய ஷாக்காக இருந்தது. நிறைய பேருக்கு நம்ம 20,000 மெகாவாட் நம்முடைய பீக் டிமாண்ட் இருக்குது, ஆனால் நாம் சொந்தமாக உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு 3,500 மெகாவாட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்போ மிச்சம் எல்லாமே நம்ம வேற யாரையும் நம்பி இருக்கோமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. இப்போது இந்த இன்ஸ்டால் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு 5 ஆண்டுல திட்டம் என்ன? கண்டிப்பா, ஏன்னா எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம அதில் லிஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதெல்லாம் பல வருஷமா பெண்டிங் ப்ராஜெக்ட். எப்படி இவங்க வந்து இல்ல சேது சமுத்திர திட்டம், ஆமா சேது சமுத்திர திட்டம் போட்டாங்க. அந்த மாதிரியான பல திட்டங்கள் வந்து 5,000 கோடி 2,000 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்படியே கடப்பில் போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ற வேலைகளை, துரிதமா க்ளோஸ் பண்ற வேலைகளை நம்ம ஆல்ரெடி முடக்கி விட்டுருக்கோம். போன வாரம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. திரும்ப விரைவாக இதை முடிக்கிற பணிகள் இருக்கு. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பெண்டிங்ல இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ இதுல பம்ப் டு ஸ்டோரேஜ் நம்ம பீக் அவர் மேனேஜ்மெண்ட்டுக்கு, ஏன்னா நம்ம வந்து ஈவினிங் அதாவது சோலார் நின்ன பிறகு நமக்கு மேனேஜ் பண்ற டைம்ல தான் நம்ம வெளியில பர்ச்சேஸ் பண்றோம். ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கான இந்த பம்ப் டு ஸ்டோரேஜ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் உடனடியாக முடிக்கிற பணிகள்ல முடக்கி விட்டுருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம வெளியில வந்து இப்போ நம்ம சோலார்ல வந்து ஆல்ரெடி நம்ம 30,000 மெகாவாட்டுக்கு மேல தனியாரோட பார்ட்டிசிபேஷன். இப்போ இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட் சொல்றீங்கல்ல மினிஸ்டர், பிஃபோர் வி கோ டு தி நெக்ஸ்ட் திங், இந்த பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ உடன்குடி இருக்கட்டும், உப்பூர் இருக்கட்டும், இல்ல நீங்க சொல்ற பம்ப் டு ஸ்டோரேஜ் இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்து இந்த பெண்டிங் எல்லாம் முடிச்சா மட்டும் நமக்கு எவ்வளவு மெகாவாட் வரும்? நமக்கு குறைஞ்சபட்சம் எப்படி 1,500 மெகாவாட்டுக்கு மேல வரும். 1,500 மெகாவாட் பெண்டிங்லயே இருக்கு. சோ we can hit 5,000 இருக்கிற பெண்டிங் எல்லாம் முடிச்சாலே 5,000 மேல நம்ம ஹிட் பண்ண முடியும். இதற்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பேட்டரி சோலார் மூலியமாக நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றதுக்கான வேலைகளை பேரலா செய்யணும். ஸோ பேட்டரி ஸ்டோர் மூலியமா இன்க்ரீஸ் பண்ற வேலையில பண்ணோம்னா நம்ம இந்த பர்ச்சேஸ் ரேட், ஏன்னா நம்ம வந்து உடனடியாக இவ்வளவு தேவை 26,000 மெகாவாட், ஒவ்வொரு வருஷமும் 2,000 மெகாவாட், இதெல்லாம் உடனடியாக நம்மளுடைய உற்பத்தி மூலமா தீர்க்க முடியுமான்னு தெரியல. பட் அதே நேரத்தில் நம்ம பர்ச்சேஸ் ரேட் இப்போ 5 ரூபாய் கீழே கொண்டு வரதுக்கான பணிகளை நம்ம செய்ய வேண்டும். 5 ரூபாய்க்கு மேல கீழே கொண்டு வரதுக்கான பணிகளே உள்ள நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கே வந்து நம்ம இங்க வர்ற இன்வெஸ்டர்ஸ் கிட்டே வந்து நம்ம ப்ராப்பரா ஒப்பந்தம் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கான அந்த பெர் யூனிட் காஸ்ட்டை வந்து நம்ம குறைக்கிறதுக்கான வேலைகளை செய்ய வேண்டும். அதற்கான பணிகள் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த பீக் ஹவர்ஸ் ஆஃப்டர் சோலார் மேனேஜ்மெண்ட் தான் நமக்கு வந்து பெரிய செலவினங்கள். அதான் பீக் ஹவர்ஸ்ல நமக்கு வந்து பவர் பத்தாம நம்ம வெளியில போய் உடனடியாக வாங்குற வேலை. ஸோ அதுதான் லாங் டர்ம் கான்ட்ராக்ட். சோலார் கெபாசிட்டி டே டைம் இப்போ நமக்கு இன்டர்னலா நம்மளுடைய சொந்த அரசோடைய சோலார் கெபாசிட்டி கிடையாது. நம்ம அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணல. தனியாரோட சோலார் தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய சோலார்ல வந்து நம்ம இப்போ நமக்கு சொந்த சோலார் உருவாக்குற திட்டம் இருக்கா? அது போறோம். கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. அதுக்கான இடம் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன மாதிரியான பாலிசி போறதுன்னு இருக்கோம். ஸோ அதுக்கான திட்டமும் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இந்த பீக் ஹவர்ஸ் சாயந்தரத்துக்கு மேல மேனேஜ் பண்ற டைம் இதை தான் வந்து நம்ம ப்ராப்பரா யோசிச்சுட்டு பண்ணணும். அதற்கான தேவை லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட போறோம். லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் போட்டோம்னா நம்ம வந்து 24 ஹவர்ஸும் நம்ம போட வேண்டியிருக்கும். அந்த டைமுக்கு மட்டும் போட முடியாது, அந்த பீக் ஹவர்ஸ் மட்டும் போட முடியாது. ஸோ 24 ஹவர்ஸ்க்கும் போட வேண்டியிருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு போட்டாலும் நம்ம என்ன பண்றோம்னா டெய்லி வந்து நமக்கு உபரியாக இருக்கு. நம்ம இவ்வளவு பர்ச்சேஸ் பண்றோம், அது வந்து நம்ம ஒரு கான்ட்ராக்ட் படி பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். பட் உபரியா இருக்கிறத வந்து நம்ம பீக் ஹவர்ஸ்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அதுல ஒரு 600 இருந்து 800 கோடி ரூபாய் வந்து நம்ம வந்து அந்த சேல் மூலியமாக நமக்கு வருமானம் வருது. ஸோ அதனால நமக்கு அடிஷனலா இருந்தாலும் நம்ம சேல் பண்ண முடியும். அதன் அடிப்படையில தான் நம்ம வந்து அந்த ஸ்லைட்ல தெளிவா போட்டிருப்போம். நமக்கு ஆல்ரெடி வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் வருஷம். சோ அதன் அடிப்படையில் தான் வந்து லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸா போட்டுறோம். இந்த மார்க்கெட் வேல்யூ இதுல நம்ம டெய்லி வாங்குறதும் அப்புறம் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸும் குறைச்சிட்டு நம்ம லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் கம்மியான விலைக்கு போட்டுருவோம். உபரியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த பீக் ஹவர்ஸ்ல நம்ம சேல் பண்ணலாம். சோ அந்த சேல் பண்ணிட்டு நமக்கு அதுக்கான அந்த யூனிட் ரியலைசேஷன், அந்த ரெவன்யூ ரியலைசேஷன் நமக்கு வச்சுக்கலாம். அதை தான் நம்ம வந்து திட்டமிட்டு அதற்கான பணிகளை தான் துவக்கிருக்கிறோம். ஓகே, நான் உங்க நேரத்தை அதிகமா எடுத்துக்க விரும்பல அமைச்சர், உங்களுக்கு நிறைய அலுவல்கள் இருக்கும். பட் 2 நிறைவான கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்கலாம். இப்போ நீங்க இந்த கேங்மேன் இஷ்யூ பேசும்போது கூட சொன்னீங்க, போன ஆட்சியில பணம் கொடுத்துட்டாங்க, அவங்க ஆட்சியில பணம் கொடுத்தாங்க, ஆனா அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சகஜமா நீங்க வந்து சட்டமன்றத்தில் பேசும்போதும் கூட நீங்க சில வழக்கு டிரான்ஸ்ஃபார்மர் விஷயம் பத்தி பேசுறீங்க, கரப்ஷன் நடந்திருக்குன்னு பேசுறீங்க, எல்லா துறைகள்லையுமே. பட் ஸ்பெசிஃபிக்கா உங்களோட துறையில இது வந்து குற்றச்சாட்டுகளாக மட்டுமே இருக்கிறது. இதோட ஆக்ஷன்ங்கிறத நோக்கி நீங்க எப்போ போக போறீங்க? அது நடக்குமா? அதை பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்கலாம்.
இல்ல கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு சில இதெல்லாம் எதனால பிரச்சனை என்கிட்ட சொன்னனால தான் என்கிட்ட வந்து தெரிஞ்சது. இப்போ வர்ற கேங்மேன், விடுபட்ட கேங்மேன்ஸ் எல்லாம் என்கிட்ட வந்து அவங்களுடைய குறைகளை சொன்னனால தான். கம்ப்ளைண்ட் கொடுக்க முற்பட்டார்கள்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம். ஏற்கனவே அப்படிதான் வந்து ஜாப் ராக்கெட் கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து லாஸ்ட் வீக்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஒரு அடிஷனல் விஷயங்கள் இல்ல அது உங்ககிட்ட வந்துருச்சுனாலே அது ஒரு கம்ப்ளைண்ட் தானே. இட் ஹஸ் கம் டு தி மினிஸ்டர். இட்ஸ் சோ இப்போ மினிஸ்டர் வந்து ஓகேங்க நான் உங்களுக்கு அப்பாயின்மென்ட் கொடுக்குறேன்னு சொல்றது ஒரு விதம். பட் அதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு கண்டுபிடிச்சு தண்டிக்கிறது அடுத்த கட்டமும் இருக்குல்ல. இல்ல கண்டிப்பா இதேதான் ஓப்பனா வந்து நீங்க இந்த சோலாருக்கும் வந்து ஓப்பனா பேட்டியே கொடுத்துருக்காங்க. நிறைய இடத்துல நாங்க வெண்டர் மேனேஜ்மெண்ட்ல கூட்டவே எல்லாரும் சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மெகாவாட்டுக்கும் 25 லட்சம் ரூபாய் கலெக்ட் பண்ணிட்டு தான் எங்களுக்கு மெகாவாட் அப்ரூவலே கொடுத்துருக்காங்க. ஓப்பனா பேட்டியே கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாம நடவடிக்கை நீங்க தானே ஆக்கணும். ஆச்சுனா நீங்க தான் பப்ளிஷிங் இல்ல ஒயிட் பேப்பர் பப்ளிஷிங்லயே சொல்லியிருக்கோம். யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க முற்பட்டால் அவருக்கான கண்டிப்பா அனைத்து சப்போர்ட்டும் அந்த அரசு செய்யும். கம்ப்ளைண்ட் தனிநபர்கள் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தால் கண்டிப்பா, ஏன்னா இதெல்லாம் வந்து தனிநபர்ல இருந்து கலெக்ட் பண்ணப்பட்ட பணம், கண்டிப்பா அதை ரெக்கவர் பண்ணும். ஏன்னா எப்படி ஃபங்க்ஷன் ஆச்சுன்னு சொல்லியிருக்கோம். இல்ல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லும் போதே நீங்க அதுக்கு ஒரு கமா போடுறீங்கல்ல, ஒரு அக்கன்னா வைக்கிறீங்கல்ல. இஃப் கம்ப்ளைண்ட் நாங்க நடவடிக்கை எடுப்போம் நீங்க ப்ரோஆக்டிவா செய்யலாமே. நீங்க ஐ மீன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா எடுப்போம். கண்டிப்பா எடுக்கிறதுக்காக தான் இதை நம்ம திரும்ப திரும்ப சட்டசபையிலும் சரி வெளியிலையும் நம்ம இதை மென்ஷன் பண்ணிட்டே வர்றதுக்கு காரணம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பட்சத்தில் தான். ஏன்னா இதை வந்து யாரும் இவ்வளவு சீக்கிரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும். இதை நம்ம திரும்ப ரிப்பீட்டடா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றதுக்கான முக்கிய காரணம் நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான். நம்ம திரும்ப ஏன்னா பொதுவா சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், எப்படி டிரான்ஸ்பர் நடந்துச்சுன்னு தெரியும். சோ இதை வந்து நம்ம அரசு செய்யவில்லை. ப்ரொமோஷன் எப்படி நடந்துச்சுன்னு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் பிளேஸ்மெண்ட் எப்படி ஆச்சுன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி ஏஇயோ இல்ல ஏடியோ யாராவது வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னா யாருமே ஃப்ரீயா ஜாயின் பண்ணல. எல்லாம் 25 லட்சம் 30 லட்சம் கொடுத்து தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு இது தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும். யாராவது போனாங்கன்னா ஏஇ வேணும்னா எங்க போய் கொடுத்து எங்க ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியும். சோ இதெல்லாம் நம்ம எராடிகேட் பண்ணிருக்கோம், அபாலிஷ் பண்ணிருக்கோம். ஆனா இதே மாதிரி நிறைய யாராவது பாதிக்க, ஏன்னா இப்ப சோலார்ல நம்ம பல பேரை நிறுத்தி வச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் வந்து முறைகேடாக ரொம்ப லோட் ஃப்ளோ ஸ்டடி இல்லாம குறுகிய நாட்களுக்குள்ள அப்ரூவல் வாங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்கோம். அவங்க யாருக்காவது பணம் கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க, அதுக்கான நடவடிக்கையில துரிதமாக 100% இந்த அரசு துணையோடு இருப்போம். நீங்க ஒரு ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் கரப்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜிங்க நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறீங்க. ஆனா இப்போ வெளியில இருந்து பியாண்ட் நீங்க கவர்னன்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய அரசு மேல இருக்கக்கூடிய விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் உங்க கட்சியில வந்து இணைறாங்க. இப்போ குறிப்பா அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சி பீரியட்ல அந்த செக் பீரியட்ல ஏதாவது நடந்திருந்தா அவங்க மீதும் நடவடிக்கை எடுக்குமா? இன்னைக்கு உங்க கட்சியில இருக்காங்களே, ஹவு வில் தட் கெமிஸ்ட்ரி ஒர்க் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இது அந்த எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க? அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் இப்ப எனக்கே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆபீஸ்ல டெய்லி ஒரு 300 பேர் ஜாயினிங் வந்துறாங்க. யார் ஜாயின் பண்றா, எங்க ஜாயின் பண்றாங்கன்னு தெரியல. பட் யார் எப்படி பிளேஸ் பண்றோம்ன்றதா நம்ம முக்கியம். அந்த மாதிரியான எந்த தப்பான நபர்களையும் நம்ம உள்ள பிளேஸ் பண்றதுக்கு முதலமைச்சர் அலோவ் பண்ண மாட்டாரு. ஏன்னா நம்மளுடைய பிரைமரி இதே நம்ம வந்து அகேன்ஸ்ட் கரப்ஷன், ஊழல், இது எல்லாத்துக்கும் இல்ல. இப்போ அவங்களோட கேஸை நம்ம ப்ராசிக்யூட் பண்ண வேண்டி வந்தாலும் பண்ணுவோமா அப்படின்றது கேள்வி. இப்போ நீங்க சொல்ற அடிக்கடி சொல்ற உதாரணம் செந்தில் பாலாஜி அவர்களே எடுத்துக்கோங்களேன். அவர் வந்து அதிமுக காலத்துல ஊழல் செஞ்சாருன்னா இன்னைக்கு சிஎம் சொன்னாரு. அவர் இன்னைக்கு திமுக வந்த அப்புறம் ஏன் அவர் மேல நடவடிக்கை எடுக்கலன்னு நீங்களே கேள்வி வைக்கிறீங்க. அதே கேள்வி உங்களுக்கு வந்தா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏதோ நபர்கள் மேல கண்டிப்பா 100%. 100% அதே உங்க கட்சியில சேர்ந்திருந்தாலும் நடவடிக்கை அவங்க மேல என்ன ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அது தொடர்ந்து கண்டிப்பா 100% அந்த குற்றச்சாட்டு அந்த நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதுல எந்த பாரபட்சம் இருக்காது. முதல்வர் வந்து என்னைக்கும் இதுல வந்து நம்ம கட்சியில சேர்ந்ததுக்காக விட்டுருங்கன்னு சொல்ல மாட்டாரு, இல்ல சேர்றதுக்காக அவங்க வந்து இதை நெகோசியேஷன் பண்ண போறாரு. என்னைக்கும் அவருடைய பாணியில காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. எங்கள்கிட்ட தினமும் அழுத்தி சொல்றது கரப்ஷன் மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க, எந்த தப்பும் பண்ணிட வேண்டாம். இது வந்து முதல் நாள் இருந்து நாங்கள் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாள் அந்த அமைச்சர்களை கூப்பிட்டு சொன்னதும் சரி, அதுக்கடுத்து அமைச்சரவை கூட்டத்திலையும் சொன்னதும் சரி, முதலமைச்சர் திரும்ப வலியுறுத்துற ஒரு பிரதானமான ஒரே விஷயம், யாரும் தப்பு செஞ்சிடாதீங்க. அதுல எந்த டாலரன்ஸ் இருக்க போறதில்ல, யாரா இருந்தாலும் டாலரன்ஸ் இருக்க போறதில்ல. அது கண்டிப்பா இப்ப தமிழ்நாட்டுல முக்கிய தேவை இந்த ஜீரோ டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் கரப்ஷன் தான். அதுல எந்த காம்ப்ரமைஸும் கண்டிப்பா முதல்வர். வெரி நைஸ் டு ஹியர் சார். 5 ஆண்டுகளுக்கு அந்த பாலிசி அது நடைமுறை ஆகும் அப்படின்னு நம்புறோம். பட் பிஃபோர் ஐ லெட் யூ கோ, ஃபைனலா நான் முதல்ல கேட்ட விஷயத்தை திருப்பியும் கேட்டணும்னு நினைக்கிறேன். இந்த ஷார்ட் டேர்மா இருக்கக்கூடிய இந்த பவர் ஸ்ட்ரகிள்ஸ், இந்த சின்ன சின்ன மின்வெட்டுகள், இந்த பிரச்சனைகள் வர்றது, அது தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டே இருக்குன்னு. அதற்கான சொல்யூஷனுக்கு ஒரு டைம் லைன் வச்சிருக்கீங்களா? வாட் யூ வாண்ட் டு டெல் த பீப்புள்?
நாம் அதை தெளிவாக சொல்லியிருப்போம். என்னன்னா இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதாக இல்லை. இப்போ சென்னையில் வந்து எவ்வளோ சப்ஸ்டேஷன்ஸ் வேணும்னு நமக்கு தெரியும், இது போதுமானதாக இல்லை. ஆனால் இப்போ எப்படி அதை சரி பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 500 பேராவது நம்ம வந்து தற்காலிக ஊழியர்களாக பழைய ரிட்டையர்டான ஊழியர்களை உள்ளே எடுத்து வச்சிருக்கோம். ஸோ அவங்க மூலமாக குழுக்கள் அமைச்சு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை வச்சு எங்கெங்கெல்லாம் வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியரா உடனே மாற்ற வேலை, இல்லை எங்கெங்கெல்லாம் பழைய லைன்ஸ் வந்து இப்போ எரிஞ்சு போதா அதை உடனே ரீப்ளேஸ் பண்ணுற வேலை, இந்த மாதிரி மேனுவல் எஃபர்ட்ல தான் நம்ம வந்து இதை சரி பண்ணிட்டு வரோம். ஏன்னா நமக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமானதாக இல்லை. சோ இதை தான் வந்து கூடுதலாக பணியாளர்களை அமைத்து ஒப்பந்த பணியாளர்களை அமைச்சு இப்ப சரி பண்ணிட்டு வரோம். அதனால தான் டெய்லி நம்ம டேஷ்போர்ட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம் எவ்வளவு நேரத்தில் சரி போட்டோம்னு சொல்லிட்டு. நம்ம மொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் சரியாகிற வரைக்கும் இந்த மாதிரியான மேனுவல் எஃபர்ட்ல மூலம் தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். அது நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அதை துரிதமாக செய்யக்கூடிய வேலைகள் ஒவ்வொரு இடத்துலயும் சப்ஸ்டேஷன்ஸ்லயும் நம்ம அடிஷனல் ரெவன்யூ அவங்களுக்கு சாங்ஷன் பண்ணி அவங்க ஒப்பந்த தொழிலாளர்களை கொண்டு வந்து வேலை செய்யறதுக்கான வேலைகளை நம்ம முடக்கி விட்டுருக்கோம். இதுவரை சென்னையில் மட்டும் 500 பேர், அதாவது 125 குழுக்கள் 500 பேர் கொண்ட டீம் வந்து உருவாக்கி அதன் மூலமா தான் கடந்த 2 வாரங்களா நீங்க பார்த்திருப்பீங்க எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வந்து உடனே சரி செய்யறதுக்கான வேலைகள் நடந்திருக்கும். சோ இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒரு வருஷம் 2 வருஷமா குறைந்த கால அடிப்படையில பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கதான் செய்யணும். மேபி another few monthsக்கு இருக்கும்னு எடுத்துக்கலாமா? இருக்கதான் செய்யும். இதை நம்ம அங்கங்க உடனடியாக சரி பண்றதுக்கான டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒப்பந்த தொழிலாளர்கள் மூலமாக. அதை வச்சு தான் பண்ண முடியும். அதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். நம்ம வந்து இதுல பெரிய அளவுல நம்ம உடனே ஒரு மேஜிக் பண்ற அளவுக்கான நம்ம கிட்ட சிஸ்டம் இல்ல. அதனால நம்ம ஒப்பந்த தொழிலாளரை வச்சு உடனடியாக அந்த ஃபால்ட்டை சரி பண்றதுக்கான வேலைகளை நம்ம எல்லா இடத்துலயும் முடக்கி விட்டுருக்கோம். எங்கெங்கெல்லாம் ரிப்பீட்டட் ஆகுதோ அங்கெல்லாம் அதிகமான உங்களோட சம்மர் பீக் டிமாண்ட் குறையும் உங்களுக்கு கொஞ்சம் செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா? கண்டிப்பா செட்டில் ஆகும். அது வரைக்கும் இன்னொரு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள நம்ம சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி நம்ம அந்த புது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாம் உள்ள வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ற வரைக்கும் இது இருக்கும். 2 ஆண்டுகள் பிடிக்கும். ஆனா 2 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒப்பந்த தொழிலை வச்சு தான் மேனேஜ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம்.